ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டின்னோட ஸ்பெஷல் உட்காரை செய்யலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில பொன்னிறமாக வறுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி 4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு பாசிப்பருப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு சாஸ்பேனில் 2.5 கப் அளவு உடச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்பு அதிகமாக வேணும், இன்னும் 1/2 கப் அளவு சேர்த்து எடுத்துக்கோங்க. இதில் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும், எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். 1/4 கப் அளவு நெய், 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 கப் அளவு ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெள்ளத்தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க எல்லா வெள்ளத்தண்ணியும் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கணும், நல்லா கட்டி பட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கெட்டிப்பதம் வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு உட்கார ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.